ராவணனுடைய உண்மையான பக்தியினை கண்ட பிறகு அவன் பக்தனை காண்பதை தடுக்கவில்லை. நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். எனது விருப்பத்தை தாங்கள் ஏறீர்களா? சனி, அது உண்மையல்ல என்பதை நீயும் அறிவாய். இது உண்மையல்ல எனில் எதற்கு ஒரு பந்தயம் வைக்கக்கூடாது? மகாதேவா, தாங்கள் செல்வதை நான் தடுக்கப் போவதில்லை என்று வாக்களித்திருந்தேன். ஆயினும் இம்முறை தாங்கள் நிச்சயம் என்னுடன் வந்தாக வேண்டும். ஏனென்றால் நான் இதை நம்புவேன். கூறுங்கள் மகாதேவா, தாங்கள் இந்த கைலாயத்தை துறந்துவிட்டு என்னுடன் இலங்கைக்கு வர தயாராக இருக்கிறீர்களா? வாருங்கள் சிவசங்கரா. அவனா, நான் நிச்சயம் உனக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பேன். இருப்பினும் ஒரு நிபந்தனை உள்ளது. எனக்கு காட்சி அளித்தபடியா இனி இந்த பிரபஞ்சத்தில் என்னை தடுப்பதற்கு எவரும் இல்லை. இம்முறை நான் நிச்சயம் தங்களை என்னுடன். ராவணா, அதற்காக நாம் காத்திருந்தாக வேண்டும். ஆதலால் முதலில் மகாதேவரின் கூற்றை கவனமாக. இருப்பினும் அதற்கு ஓர் நிபந்தனை உள்ளது. அது யாதெனில், நான் உன்னுடைய வாகனத்தில் மேற்கொள்ள விரும்பவில்லை. உன் கரங்களில் வர விரும்புகிறேன். இங்கு தொடங்கி லங்கை வரை கூறு ராவணா, இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள தயாரா? மகாதேவரை பாஷான லிங்க வடிவத்தில் என் கரங்களில் ஏந்தி இலங்கைக்கு செல்வது என்னுடைய பெரும் பாக்கியமாகும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் லங்கை இங்கிருந்து வெகு தூரமாகும். பயணமும் மிக கடினமாகும். எனது வணக்கத்திற்குரிய என்னுடைய பாதுகாவலர் என் நிச்சயம் ராவணா. இருப்பினும் கைலாயத்தை துறப்பதற்கு முன்பு